தற்போது கிடைத்திருக்கின்ற மிக அவசரமான செய்தி ஒன்றுடன் தமிழ் டைம்ஸ் ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். ஈரானுடைய உச்ச தலைவரும் ஆன்மீக தலைவருமாக செயற்பட்டு வந்த ஆயத்துல்லா அலி கொமைனி கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்று முதல் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்று ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவு அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து 40 நாள் துக்க தினம், தேசிய துக்க தினத்தையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த விடயம் உலகளவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் எந்த வகையான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள், இதற்கு காட்டமான மிகவும் தீர்க்கமானதும் மிக மோசமானதுமான ஒரு பதில் தாக்குதல் கட்டாயம் நடத்தப்படும் என்ற ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவு அறிவித்திருக்கின்றார்கள். ஈரானை மிக நீண்ட காலமாக செதுக்கிய ஒரு சிப்பி என்று கூறலாம். இந்த தள்ளாத வயதில் 84-85 வயதிலும் அவர் மிக உறுதியாக ஒரு இளைஞனை போன்று செயற்பட்டிருந்தார். மிக துடிப்பான சிந்தனையும் ஈரானை எப்பொழுதும் ஒரு சிறந்த ஒரு நாடாக கட்டி எழுப்ப வேண்டும் என்பதில் குறியாக இருந்தவர். மிக அழகான முறையில் அந்த நாட்டை வழிநடத்தி சென்றவர் என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். இத்தகைய அலி கொமைனி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது தற்காலிகமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு வெற்றியாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய நீண்ட நாள் எதிர்வினைகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்று இனி வருகின்ற ஒவ்வொரு மணித்தியாலங்களும் நமக்கு சொல்ல காத்திருக்கின்றது. அதே போன்று இந்த தாக்குதல் நடக்கின்ற வேளையில் அவர் மறைந்திருந்த அந்த பங்கரில் இருக்கின்ற யாரோ வழங்கிய தகவல் ஊடாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. காரணம், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று அவர் விசேடமான ஊடக சந்திப்பொன்றை நடத்தி இருந்தார். அந்த சந்திப்பிலே அவர் சொல்கின்றார், ஆயத்துல்லா அலி கொமைனி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய உடல் படம், அவருடைய உடலை போட்டோ பிடித்த படம் தற்போது தன்னிடம் இருப்பதாக அவர் கூறியிருந்தார். எனவே இதே படத்தை அமெரிக்க ஜனாதிபதியும் நேற்று பார்த்து உறுதிப்படுத்தி இருந்தார். அவர் NBCக்கு அளித்த பேட்டியிலே முக்கியமான விடயமாக இதனை அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் இந்த உலகத்திலிருந்து இல்லாமலாக்கப்பட்டு விட்டார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இந்த செய்தி மிக முக்கியமானதாக இருப்பதோடு தற்காலிகமாக இது என்ன வகையான ஒரு விளைவை ஏற்படுத்த போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே மிக மிக முக்கியமான ஒரு தருணத்தில் ஈரான் இருக்கின்றது. ஈரானுடைய மக்களுடைய மனநிலையில் அவர்களை உலக ரீதியாக இந்த செய்தி பாதிக்குமா, அல்லது அவர்கள் மேலும் உத்வேகம் கொண்டு போராடுவதற்கு தயாராகி கொண்டிருப்பார்களா என்ற விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த இடத்தில் யார் அடுத்த ஆயத்துல்லா அலி கொமைனியுடைய இடத்தை அடுத்ததாக யார் நிரப்பப் போகின்றார் என்ற கேள்வி ஒன்றும் காத்திருக்கின்றது. இதற்கு அலி ஷம்கானி பொருத்தமானவராக ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த வேளையில் அவரும் நேற்றைய தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் அந்த செய்தியும் கூட உறுதிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்கா இஸ்ரேலுடைய தாக்குதலினுடைய பிரதான நோக்கமே ஆயத்துல்லா அலி கொமைனியை கொலை செய்வதாகத்தான் இருந்தது. எனவே அவ்வாறு கொலை செய்யப்படுகின்ற போது இந்த யுத்தம் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்காது என்பதுதான் பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே இந்த யுத்தம் மிக குறுகிய காலத்தில் ஆயத்துல்லா அலி கொமைனியை கொலை செய்வதற்காக திட்டமிடப்பட்ட ஒன்றாகத்தான் இந்த நேற்றைய தாக்குதலை நாங்கள் பார்க்கலாம். எனவே பார்ப்போம், எதிர்வருகின்ற அடுத்த நாட்களில் என்னென்ன வகையான புதிய மாற்றங்களை இந்த யுத்தம் எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை பார்ப்போம். மிகச்சிறந்த ஒரு தலைவரை ஈரான் இழந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் கூறலாம்.